வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 7 தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்ற இந்த யூனிட்லேருந்து தான் நச்சின 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வரும் 17 கொஸ்டின் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இது யூனிட் 7உடைய கடைசி பார்ட்டு, சரிங்களா? புக் பேக் கொஸ்டினோட சேர்த்து தரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். புக் பேக் கொஸ்டின் தனியாக கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின் பாருங்கள். நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தினை டேஸ் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1944ஆம் ஆண்டு பெரியார் தான் எங்கள் சேலத்தில், சரிங்களா? நீதி கட்சி திராவிட கழகம் அப்படின்னு மாற்றினது எப்போ அப்படின்னா 1944. எந்த மாநாட்டில் அப்படின்னா சேலம் மாநாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரண்டாவது கொஸ்டின். தட்சண பிரதேசம் என்பதனை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. எங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, சரிங்களா? தட்சண பிரதேசம் என்பதனை உருவாக்கியவர் ராஜாஜி. மூன்றாவது கொஸ்டின். தட்சண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னா புரட்சிகர சோசியலிச கட்சி ஸ்ரீகண்டன், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது அச்சுத மேனன், திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சி ஏ.கே. கோபாலன், கர்நாடகா கட்சி அது பார்த்தோம் அப்படின்னா சரணா கவுடா, சரிங்களா? கவுடா அப்படின்றது நம்ம அது ஒரு எப்பவுமே கவுடா அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தேவ கவுடா ஞாபகம் வருவார், சரிங்களா? முன்னாள் பிரதமர்னு நினைக்கிறேன் அவர், சரிங்களா? கர்நாடகாவை சார்ந்தவர். அதையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? கர்நாடகானா அவர் தேவ கவுடா ஞாபகம் வச்சேன். அதுக்கு தான் சரணா கவுடா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் திருவிதாங்கூர் பார்த்தோம் அப்படின்னா ஏ.கே. கோபாலன், கொச்சினில் அச்சுத மேனன், சரிங்களா? கொச்சி அச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புரட்சிகர சோசியலிச கட்சி ஸ்ரீகண்டன் அப்படின்றத கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ராஜாஜி கொண்டு வந்த இந்த தட்சண பிரதேசம் அப்படின்றத எதிர்த்தவங்க இவங்கெல்லாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின். புதிய சென்னை மாநிலம் டேஸில் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. நவம்பர் 1, 1956. புதிய சென்னை மாநிலம் நவம்பர் 1, 1906 உருவாக்கப்பட்டது. ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். சென்னையை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் எப்போ அப்படின்னா மாப்போசி அவர்கள் பொது வேலை நிறுத்தம் மேற்கொண்ட நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 27, 1956, சரிங்களா? சென்னையை தமிழ்நாடு என பெயர் மாற்ற மாப்போசி அவர்கள் பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொண்ட நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 27, 1956. ஆறாவது. சென்னையை தமிழ்நாடு என பெயர் மாற்ற சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார், சரிங்களா? சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி எத்தனை நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அப்படின்னா 76 நாட்கள். இதுவே பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னா 65 நாட்கள். ஆனால் நம்மளால் பாருங்க 16 நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கிற ஸ்ட்ராங் பாடி நம்மளுது, சரிங்களா? 76 நாட்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி 1956 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1956 இறந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? சங்கரலிங்கனார். நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றியது எப்போ அப்படின்னா 1967, சரிங்களா? 1967 அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றியது யார்? சி.என். அண்ணாதுரை அவர்கள். அப்போ தான் சிஎம் ஆவாங்க. ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள். காலனிய ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேசி அரசர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பெரிய அளவிலான சுதேசி அரச மன்னர்கள் வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த 21 குண்டுகள் வழங்கக்கூடிய மரியாதை செலுத்தப்பட்டது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு 10வது. இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பேரா பிபின் சந்திரா, சரிங்களா? இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் பேரா பிபன் சந்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11வது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன அப்படின்னா ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார், சரிங்களா? இந்த 4 மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலம் கையகப்படுத்துதல் அதாவது நில ஆர்ஜுதம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சரிங்களா, இதுக்குண்டான பிரிவு வந்து பிரிவு இது என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்றது. ரெண்டாவது வந்து புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளித்தது. சரிங்களா, அங்கீகாரம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்றதான். சரிங்களா, புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு வந்து இழப்பீடு அளித்தது அப்படின்றாங்க. இதுக்குண்டான பிரிவு வந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 13வது. பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை எதனை தூண்டியது அப்படின்றாங்க. தமிழ்நாடு மாநில அமைப்பு தூண்டியது. சரிங்களா, பெரியார் ஈவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் எதனை தூண்டியது, எதனை தூண்டியது அப்படின்னா தமிழ்நாடு மாநில அமைப்பு அப்படியே சொல்லிக்க வேண்டியதான். சரி, நெக்ஸ்ட் 14வது பாருங்க. மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குண்டான காரணம் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர். ஆமாம், அது கரெக்டு தான். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல். அது உண்மைதான். அதாவது மேலே எப்படி சொல்கிறது, அதாவது மக்களவையில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இங்கே வந்து அதுக்கு எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பணமே தரமாட்டாங்க. இதில் நல்லா சிக்கி சிதைந்தவங்க ஜெயலலிதா அவர்கள். சரிங்களா, ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க அவங்க, ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2 கைகளையும் வந்து இப்படி, அதாவது எப்பவுமே வந்து வணங்கின மாதிரி நிற்கிறவங்க கை விரித்து காட்டி அந்த பஸ்ஸு டிக்கெட்டெல்லாம் உயர்த்தும் போது கை விரித்து காட்டி இதுமாரி அவங்க எங்களுக்கு தரலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா. ஸோ அந்த டைமில் காங்கிரஸ் இருந்திருக்கும். சரிங்களா, இவங்க வந்து அதுக்கு எதிர்கட்சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை. ஸோ மேற்கொண்ட அனைத்தும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 15வது பாருங்கள். மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956இல் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார். அந்த நிகழ்வு எது அப்படின்றாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார் அப்படின்றது தான். சரிங்களா, 52ல் அவர் இறந்துட்டுருப்பாங்க. 4 வருஷம் கழிச்சு தான் வரும். 16வது பாருங்கள். 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா 12. பட் இப்போ 22. 17வது. ஜோத்பூர் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா அன்வந்த் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் யாவை அப்படின்றாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொள்ள அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சகாலத்தின் போது விவசாயிகளுக்கு உணவு தானியங்கள் வழங்குவது. ஸோ இந்த 2த்தையும் வந்து டைப் வைப்பார் யார், சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா, நான் இது 2ஐயும் உங்களுக்கு உதவுறேன், நீங்கள் வந்து இந்தியாவிலேயோ அல்லது பாகிஸ்தான்லேயும் நீங்கள் இணைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. சரிங்களா, ஏன்னா 17 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். இதில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, அதை லிசன் பண்ணிக்கங்க. சரிங்களா, அதாவது நம்ம கொடுக்குற 17 கொஸ்டினுமே அப்படியே வருமா அப்படின்னாலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு படிக்கும்போதே தெரியும் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது இல்லை அப்படின்ட்டு. சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக நிர்வாக வளர்ச்சிக்கும் கொஞ்சம் சார்ந்த மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின்ஸ், இந்த 17 கொஸ்டின்ஸுமே. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனல் வந்து கரெக்டாக இன்றைக்கி ஒரு 10 மணிக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா இயல் 3 தமிழில் இயல் 3 அதாவது நச்சு 40 கொஸ்டின் இல்லை. ஸோ அது அப்படி எப்படி சொல்கிறது, புக்கில் லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒவ்வொரு இயலுக்குமே 150-100 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. சரிங்களா, ஸோ அதனால் அது நச்சு 40 கொஸ்டின் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஒருவேளை மேபி அது மொத்தம் முடிச்ச பிறகு இஃப் ஐ ஹேவ் சான்ஸ் நான் கட்டாயம் வந்து நச்சு 40 கொஸ்டின் நான் எடுத்து போட்டு விடுறேன். சரிங்களா, அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதை 10 மணி போல் பார்த்தீங்கன்னா இயல் 3 தமிழ் வந்து பார்ட் 1 ரிலீஸ் ஆகும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.